எவன்டா மதுவந்தி அக்கா மனச மானபங்கப்படுத்துறது? எவனா இருந்தாலும் வெட்டுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்கா மனச ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்திருப்பீங்க. ஒருத்தனையும் விட மாட்டேன்டி. எங்க அக்கா மனசு இந்த லட்டுல கலந்த நெய் மாரி. அவ்வளவு சுத்தமான மனசு. எவ்வளவு வேதனைப்பட்டு தான் இப்படி ஒரு வீடியோவ போட்டிருப்பாங்க அவங்க. ஆனா ஒரு பியூட்டி பாருங்க. அக்கா பயங்கர கோவமா தான் பேசுறாய்ங்க. ஆனா இவைங்க என் கூட பார்த்தவங்க என்னைய முதற்கொண்டு குடல் வலிக்க வலிக்க குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாய்ங்கப்பா. நான் கோபி சுதாகர் வீடியோ கூட பார்த்தேன். அந்த லட்டு பரிதாபங்கள். அதுக்கு கூட ஓட்டி ஓட்டி பார்த்தாங்கன்னு வைங்களேன் சில சீன் எல்லாம். ஆனா அக்கா வீடியோவ டச்சே பண்ணலையே. அட்வர்டைஸ்மென்ட் முதற்கொண்டு ஸ்கிப் பண்ணாம அப்படியே கடைசி வரைக்கும் பார்த்தாய்ங்க. ஆனா அக்கா இத ஒரு இதுவா வச்சுக்கங்க. நீங்க ஏதாவது சீரியஸா பேசணும்னா சிரிச்சுக்கிட்டு பேசுங்க. சிரிச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சீரியஸா மூஞ்சி வச்சுக்கோங்க. அப்பத்தான் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மதுவந்தின்ற ஒரு கேன பானை தான் அது. அந்த பானை ஒரு வீடியோவா போட்டுருந்துச்சு. இந்த கேன பானை அந்த வீடியோல என்னத்த விளக்குனுச்சு அப்படின்றத பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் அக்கா கிட்ட தான் கேட்கணும். பேங்க் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா அக்கா? இல்ல எ இவ்வளவு ஃப்ரீயா இருக்கீங்களே அதுக்காக கேட்டேன். வேற எதுவும் இல்ல. நாம போவோமா? Taste Daily. Taste the Daily. மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பா நான் கூத்தடி கோபி. மதுவந்தி மட்டும் இல்ல. மொத்தமா பூரா பயலும் ஒண்ணா சேர்ந்து பெருமாளுக்கு பெரிய நாமத்தை போட்டாங்க. இப்ப எப்படின்னா பெருமாள் இவங்கள சுத்தப்படுத்துறதெல்லாம் போய் பெருமாள் அழுக்காயிட்டாரு. பெருமாளை நாங்க சுத்தப்படுத்துறோம். வெங்கடாஜலபதியை இவங்க சுத்தப்படுத்துறாங்களாம். எப்படி ஆளுக்கு ஒரு ப்ளீச்சிங் போடுற கையில எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதாவது வண்டியை வாட்டர் சர்வீஸ் பண்ற மாதிரி பெருமாளையும் வாட்டர் சர்வீஸ் பண்றாங்க. பட் அவங்க யூஸ் பண்ற வாட்டர் ரொம்ப புனிதமான ஹோலி வாட்டர் அது. அதுலதான் வந்து பெருமாள் சுத்தப்படுத்திருக்காங்க. பெருமாளுக்கு இப்ப இவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. இவங்களால தான் பெருமாள் சுத்தமாகறாரு. பெருமாளால இவங்க சுத்தமாகல. அது கடந்துட்டு போகுது. அந்த லட்டு பரிதாபங்கள் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அநேகமா அத்தனை பேரும் பார்த்திருப்பாங்க. பார்க்காதவங்க கூட பார்க்க வச்ச பெருமை இவங்களைத்தான் சேரும். ஏன்னா இவங்க பேசாம இருந்திருந்தாங்கன்னா பாதி பேர் அதை பாதியோட கடந்து போயிருப்பாங்க. ஆனா என்னைக்கு இவங்க தூக்க வச்சாங்களோ அப்பதான் முழுசா உட்கார்ந்து டவுன்லோட் பண்ணி அந்த 15.2 செகண்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்கன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ அந்த வீடியோல அவங்க சொன்னது நிறைய விஷயங்கள். ஆனா எல்லா விஷயமுமே அவங்களா கற்பனை பண்ணி கொண்டு வந்தது இல்லை, நடந்தது. அவங்க சொன்னது அத்தனையும் நடந்தது, நம்ம மனசுல கிடந்தது, அதுதான் அங்க இருந்தது. புரியுதா? அவங்க இல்லாதது பொல்லாதது எல்லாம் எதையும் எடுத்து சொல்லல, பொய் சொல்லல, நடந்ததை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் நம்மளாம் ரசிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். ரசிக்கிற மாதிரி அக்காவும் நிறைய நாடகம் போடுவாங்க. அது அக்கா வீட்டிலேயே ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா அத அத்தனை பேரும் அவங்களும் சேர்ந்து அந்த வீடியோவில் பார்த்ததுல 90% பேரு முழுக்க முழுக்க அந்த லட்டை வாங்கி தின்னவனா தான் இருந்திருப்பான். அதை வாங்கி தின்னவன் தான் அதை பார்த்துட்டு மனச பாரமா இருந்த மனசு லைட்டா இருக்கும்னு வைங்களேன். அதுதான் இங்க நடந்திருக்கு. சில பேரு எங்க வெளியில பார்த்தா ஏதாவது திட்டுவாங்கன்னு சொல்லி லட்டு வீடியோவை விட்டு படம் மாதிரி போர்வையை போத்திட்டு ஹெட்போனை போட்டுக்கிட்டு தனியா குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இதுவும் நடந்தது. வெளியில என்னத்துல இதையெல்லாம் பாக்குற, இதெல்லாம் வந்து அவங்க அவமானப்படுத்துறாங்க, இதை போய் நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள போய் தனியா பார்த்த கதையும் உண்டு. எனக்கு தெரிஞ்ச அக்காவும் அதை பார்த்துட்டு சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா பயங்கரமான ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆள் இல்ல. அவங்க ஃபேமிலியே அப்படித்தானே, காமெடி ஃபேமிலி, நாடக குடும்பம். அந்த இதுல இருந்து வந்தவங்களுக்கு அந்த கலை நயம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கலை நயத்தோட அக்காவும் பார்த்துட்டு சே நாம ஏன் இந்த வீடியோ தான் இவ்வளவு கண்டென்ட் வைரலா இருக்கு, நாம ஏன் இதை வச்சு வைரல் ஆகக்கூடாது. அக்கா ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது என்ன அப்ளிகேஷன்றதை நான் கடைசியில சொல்றேன். அக்கா அதை போட்டிருக்காங்க. அதுல அக்கா ஒரு வார்த்தை பயங்கரமா பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, நான் பயப்பட மாட்டேன், நான் ஏன் பயப்படணும், கோபி சுதாகருக்கு நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்டாங்க. கோபி சுதாகருக்கு நீங்க ஏன் பயப்பட போறீங்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவங்க என்ன கூலிப்படையை சேர்ந்தவங்களா, இல்ல ரவுடியா, இல்ல நீங்க கடன் வாங்கின பேங்க்ல கலெக்ஷன் ஆபீசரா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு நீங்க அவங்களுக்கு யாரு பயப்பட? அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களே அவங்களுக்கு பயப்பட மாட்டாங்க.
அவங்க நிலைமை ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியாம நீங்க பேசக்கூடாது. அதான் என்னன்னா, அவங்கள பெருசாக்கி அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களையும் பெருசாக்கி, அவங்க தீவிரமான அரசியல்ல எல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப ஒரு நார்மலான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். எந்தெந்த விஷயங்கள் வைரலா வருதோ, அந்தந்த விஷயங்கள வச்சு அத மக்களுக்கு கடத்துறவங்க. இன்னும் சொல்லப்போனா இதுல மக்களுக்கு தேவையானத கடத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் தெரியாதத, மக்கள் புரியாதத, மனசுக்குள்ள இருந்தத, ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாததுக்கெல்லாம் பதில் சொல்ற மாரியான ஒரு வீடியோ தான் அது. எல்லாரும் சமம், எல்லாமே சமம். ஒருத்தன் திங்கிறதையும், ஒருத்தன் படுக்கிறதையும், ஒரு இடத்துல பொறக்கிறதையும் வச்சு, அவன வேறுபடுத்தாத அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்கா இடையில இன்னொரு விஷயத்த வேற இழுத்து விட்டார். இந்து மதத்தை, பக்தியை, அந்த பிரசாதத்தை, பெருமாளை, கடைசி வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. ராமனாலை கேவலப்படுத்திருவியா? அப்ப நீ ஒழுங்கா வீடியோவை பார்க்கலன்னு அர்த்தம். கரெக்ட் தானேக்கா? நீங்க ஒழுங்கா வீடியோவை பார்க்கல. எவனோ ஒருத்தன் எதையாச்சும் சொன்னதை நம்பி அதை ஒண்ணு அப்படியே நீங்க நம்பி இருக்கணும். இல்லையா அந்த வீடியோவை பார்த்திருந்தாலும் அவங்க தேவை பாஷையில அந்த வீடியோவை பண்ணல. அவங்க மனுஷங்க பேசுற பாஷையில தானே பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு சரியா மண்டையில ஏறி இருந்திருக்காது. அதுவாத்தான் இருந்திருக்கு. இல்லைன்னா இந்த வார்த்தையை அவங்க எந்த இடத்துல பெருமாளை கேவலப்படுத்துறாங்க, எந்த இடத்துல இந்து மதத்தை கேவலப்படுத்துறாங்க, எந்த இடத்துல பக்தியை கேவலப்படுத்துறாங்க. அவங்க அங்க கேட்பாங்க, வெங்கடாஜலபதி எப்படியாவது இவனுக்கு அறிவை கொடு, ஏழுமலையான எப்படியாவது இவனுக்கு அறிவை கொடுன்னு அங்கேயே சொல்லுவாப்புல. அந்த ரெண்டு நல்ல வேலை. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் சோ கால்டு இந்து. அவங்க இந்த லிஸ்ட்ல இப்ப வரமாட்டாங்கன்னு வைங்கல. போயிட்டு இப்ப வேணா இந்துக்களை ஒன்று கூடுங்கள்மாங்க. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், அக்கா போட்ட அந்த வீடியோவுக்கு அருமையான ஒரு தலைப்பு, இந்துக்களே கலவரம் பண்ண வாருங்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு. அக்கா ஆக்சுவலி அதைத்தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லாத போல, அதாவது அந்த இந்து மதத்தை கொச்சைப்படுத்திடுவீங்களா, அசிங்கப்படுத்திடுவீங்களா? இந்த காஞ்சிபுரத்துல கருவறையில தேவநாதன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த தேவநாதனோட திருவிளையாடல்களை பார்த்ததுக்கு அப்புறம் பொங்கி இருந்தெல்லாம் அப்ப நல்லா இருந்திருக்கும், அப்ப நாங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம், நீங்க தான் இந்து மதத்தை காப்பேல் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதுவும் இல்லையா, இந்த இன்னொருத்தர் இருந்தாப்புல இல்ல, அவர் பேரு மறந்துட்டேன், டாம்பரம் சீனிவாஸ் சம்திங் ஏதோ ஒண்ணு, அவர் தான் நல்ல சொற்பொழிவு பயங்கரமா ஆத்துனாப்புல. வெஜ்ஜு சாப்பிட்றவாளும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவாளும் ஒன்னு சேர்ந்து புள்ள பெத்துக்கிட்டா புள்ள பிளேடு பக்ரியாவும் பிக் பாக்கெட்டாவும் பிறக்கும். அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அங்க நீங்க ஏதாச்சும் கோவப்படுத்த, என்னடா இப்படியெல்லாம் பேசி திரியுறீங்க, எந்த காலத்துல இருக்கீங்க, நாமெல்லாம் அப்படி கிடையாதுடா, எல்லாருமே ஒண்ணுதான்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாரும் உங்களுக்கு இப்ப நீங்க கூப்பிடாமலே உங்க பின்னாடி வந்து நின்று இருப்பாங்க. இன்னும் எவ்வளவோ எடுத்துக்காட்டு சொல்லிட்டு போலாம். ரொம்ப சிம்பிள். உங்க வாழா அதிகமா இருக்கிற ஒரு இடம் இந்தியாவில் வந்து அந்த இந்த உற்பத்தி பண்ற ஃபேக்டரி அறிவாளிகள் ஐஐடி, அதுல நான்வெஜ் சாப்பிட்றவனை தனியா பிரிச்சு வச்சிருக்கிய, அதை என்னைக்காச்சும் எவனாச்சும் கேட்டிருக்கீங்களா? அதான் லெட்டுல இத்தினூண்டு கொழுப்பு கலந்ததா சொல்றாங்க. இன்னமும் அது சரிபட்டு வரல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆய்வறிக்கையிலே அவங்க தடுமாறிதான் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட இது முழுசா வந்து கிடையாது. இருக்கலாம், போகலாம், வரலாம், இப்படி பல லாம போட்டுத்தான் அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டையே. அதனால இத வந்து ஒரு முடிவுக்கு எங்கேயுமே வந்துட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வெறும் இத்தினூண்டு கலந்துருக்கதா சொல்றாங்க. கலந்துருந்தா அது தப்பு, அது தைரியமா சொல்லலாம். கலந்துருந்தா அது தப்பு. அப்படி தப்பு பண்ணவங்கள என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். கலந்தவனை விட்டு கண்டென்ட் பண்ணவனை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிய. ஏன் அவங்க திரும்பி அடிக்க மாட்டாங்கன்னா, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னா, அது எப்படியும் நீங்க எங்க இதை வந்து குத்தம் சொல்லலாம். மற்றவங்கள வந்து பேசுறதுக்கு நீங்க உங்களுக்கு வாய் இருக்கா? ஏன் இல்லை? நல்லா பண்ணியிருக்காங்க. கிறிஸ்துமஸ் பாவங்கள் பண்ணியிருக்காங்க, ரம்ஜான் பாவங்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா பேசுவீங்களா? வரட்டும், வரட்டும், பேசுவோம். அன்னைக்கு கேட்கணும் நீங்க, ஏன்டா அன்னைக்கு இதை பேசுறீங்க, இன்னைக்கு ஏன்டா இதை நீ பேசல, அப்ப கேட்கணும். அதை விட்டு இப்படி வீடியோ போட்டவனை கூப்பிட்டு வச்சு மிரட்டி அந்த வீடியோவை டெலிட் பண்ண வச்சு
அந்த வீடியோவை டெலிட் பண்ண வைக்கிற அளவுக்கு அந்த வீடியோல என்ன நடந்தது? அவன் ஏதாவது நெய் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தானா? இல்ல லட்டு உருட்டுற கான்ட்ராக்ட் எடுத்திருந்தானா? இல்ல தேவஸ்தான போர்டுல யாரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருந்தானா? அவன் என்ன தப்பு பண்ணான்? சந்திரபாபு நாயுடு சொன்னதைத்தான் அவனும் சொல்லியிருக்கான். அவன் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னா, அவர் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார். அவ்வளவுதான். அவன் இந்த ஒரு பிரச்சனையை அவன் வெளியில கொண்டு வந்து அவங்க சொந்தமா கண்டென்ட் கிரியேட் பண்ணி இதை கேவலப்படுத்தணும்னு போட்டால. சொன்னது கேவலம்னா முதல்ல நீங்க சந்திரபாபு நாயுடு தான் கேட்கணும். சொன்னது கேவலம் அப்படின்னா. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்றே தெரியல. ஆனா ஒரு காலத்துல உண்மை வெளியில வரும். கலக்கலை அப்படிலாம் எதுவும் இல்ல. வரும் கண்டிப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும், 10 வருஷம் கழிச்சு வரும். அன்னைக்கு நாண்டுகிட்டு சாவணும் அத்தனை பேரும். அப்புறம் அந்த ஒரு மாமி சொன்னாங்களே, பலவா கைப்பட்டு வருது அந்த லட்டு. அப்பெல்லாம் இந்துக்கள் கண்ணுக்கு தெரியலையா என்ன? மற்றவங்க கைப்பட்டு வந்ததுனால அது தீட்டாயிடுச்சு. பெருமாளோட பிரசாதமே தீட்டாயிடுச்சு. அவங்க ஒரு படி மேல போயிட்டு பெருமாளுக்கு பிரசாதம் லட்டே இல்லைன்ட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா போயிட்டு தேவஸ்தானத்துல கேட்டீங்கன்னா, நாங்க லட்டை கொண்டு போய் பெருமாள் காலில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வியாபாரத்தையே ஆரம்பிப்போம்னாங்க. ஒருவேளை அவ்வளவு சுத்தபத்தமா நீங்க இருந்தீங்களா? அவங்க கேட்டதை கோபி சுதாகர் கேட்டதை நானும் கேட்கிறேன். இந்த நீ எல்லாம் லட்டு இல்ல, சோறே திங்க கூடாது. சோறு இல்ல, ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது, கார்ல போகக்கூடாது, இன்னும் சொல்ல போனா நடந்து ரோட்ல போகக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்க இருந்தேன்னா நீங்க ரொம்ப சுத்தபத்தமானவன் நாங்க ஒத்துக்கலாம். ஆனா நீங்க இதெல்லாம் பண்றீங்களே, போன் யூஸ் பண்றீல்ல, போன், அந்த போன் எவா கைப்பட்டு வருது? கேட்போமா மாட்டோமா? டிவி, ரிமோட்டு, பாத்திரம், தட்டு எதுல வாங்கி சாப்பிடுவேன்? என்னத்தை சாப்பிடுவேன்? தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்படி வாழ்ந்துடுறா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்துக்கள் நாங்க அசிங்கப்படுறோம், நாங்க அவமானப்படுறோம், உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? ஏன் பிராமணாளுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கா கேட்டீங்கல்ல? ஆமா, பிராமணாளுக்கு மட்டும்தான் அந்த பருப்பு கிடக்குது. இப்ப புரியுதா ஏன் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க? ஏன் அதை வந்து ஒரு தப்பா எவனுக்குமே தெரியல. உங்களுக்கு தப்பா தெரிகிறது, ஏன் எங்களுக்கு தப்பா தெரியலன்னு இப்ப புரியுதா? நீங்க வேற, நாங்க வேற. உண்மை அதுதான். நீங்க இல்லைன்னாலும் அதான் உண்மை. சண்டை போறதுக்கு, கலவரம் பண்றதுக்கு, சாவறதுக்கு மட்டும் எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு. ஆனா மத்தது எதுக்கு வந்து நாங்க உங்களுக்கு வேண்டாம். ஒண்ணு இல்ல, லட்டை உருட்டுறதுக்கு உள்ளுக்குள்ள யார விடுற? அந்த கேள்விக்கு வருவோமே. இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, அந்த லட்டை உருட்டுறதுக்கு எல்லாரையும் நாங்க உள்ள அனுப்புவோம். எங்க ஒரு போராட்டத்தை பண்ணுங்களே பாப்போம். எல்லா இந்துவும் ஒண்ணுதான், எல்லாரும் சமந்தான். அதே மாதிரி ஒரு சக இந்து உள்ளுக்குள்ள போய் அர்ச்சனை பண்றதுக்கு வந்து எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு கோர்ட்ல கேஸ் போட்டவங்க தானே நீங்க. அதை எதிர்த்து எவனாச்சும் ஒருத்தன் பேச முடிஞ்சா? இல்ல பேசணும் தான் தோணுச்சா? எவனை ஈஸியா அடிக்க முடியுமோ அவனை வச்சு மிரட்டி பெரிய ஆளாயிரலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லதான்? அப்படித்தானே? அதானே உங்களோட இது. வீடியோ போட்டா பிரச்சனையாச்சு, அதான் பிரச்சனை பண்ணாங்க, டெலிட் பண்ணியாச்சு, மன்னிப்பும் போட்டா. அப்புறம் ஏன் போட்டா டெலிட் பண்ணா எல்லாம் சுத்தமாயிடுமா? இப்ப நான் கேட்கிறேன், லட்டு உள்ள நீங்க சொன்ன கணக்கே வச்சுக்கோ, மாட்டு கொழுப்பு கலந்துட்டாங்க, கோமியம் தெளிச்சா சுத்தமாயிருமா? அந்த மாதிரி போன்ல ஒரு கோமியத்தை தெளிச்சு விட்டுருங்க, சுத்தமாயி போயிடும். அப்படியே எல்லாரும் மேலே ஒரு கோமியத்தை தெளிச்சு விட்டுருங்க, எல்லாரும் ஒன்னாயிடுவோம். செஞ்சிடலாமா? அதை செய்யும் போது ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு தான் கேட்கிறோம். எது எப்படியோப்பா, ஆக மொத்தம் மதுவந்தி அக்கா ஏதாச்சும் ஒன்று பண்ண அந்த சொல்லலாம். கடைசி ஒரு விஷயம், அவங்க ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு, இந்த ஒரு சனாதன தர்ம வாரியமா ஏதோ ஒன்று பண்றேன்னு சொன்னாப்ல பவன் கல்யாண். அவர் காமெடி, பெருங்காமெடி. 11 நாள் விரதம் இருந்து கழுவி தொடச்சு பெருமாளை சுத்தம் பண்ணி, பெருமாளை சுத்தம் பண்ற பவர் ஸ்டார்ட்ட தான் இருக்குது அங்கே ஆந்திராவில் இருந்துட்டு போது. அவரும் ஒரு வாரியம் ஒன்று பண்றேன் அப்படின்னு இருக்காப்புல. வாரியம் பண்றதெல்லாம் சரித்தான், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. அந்த வாரியத்துக்கு உங்களுக்கு ஏதாச்சும் என்னுடைய உதவி தேவைப்பட்டால் முடிஞ்ச அந்த வாரியத்துல என்னையும் ஒரு ஆளாக்கி காமிங்க, வச்சுக்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது அந்த அப்ளிகேஷனு. ஏன்னா ஆரம்பத்துல நானும் சனாதன தர்மத்துக்காக போராடிட்டு இருக்கேன். ஒருவேளை பவர் ஸ்டாருக்கு வாரியத்தை குழி தோண்டி புதைக்கணும்னா அக்காவை கூப்பிட்டுங்க, நல்லா செய்வாங்க, தப்பு இல்லை. உள்ளுக்குள்ள பயங்கரமா உறுத்துது. இவங்க எப்படி ஒரு ஸ்கூலை வச்சு ரன் பண்ணி பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க உள்ளுக்குள்ள இவ்வளவு வச்சுக்கிட்டு? அந்த ஒரே ஒரு கேள்விதான். தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. நன்றி.
Taste the Daily.